வெல்கம் டு அவர் சேனல். டுடே டிஸ்கஸ்ட் அபவுட் சீ வாட்டர். இங்கே நான் 2 சீ வாட்டர் எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து மெரினா, நெக்ஸ்ட் ஒன் தூத்துக்குடி. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை. ஸோ அந்த நீரோட உப்புத்தன்மை அப்படின்றது வந்து 3 விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய பருவமழை, அதே இது இன்னொரு விஷயம் அந்த பகுதிகளில் வந்து கலக்கக்கூடிய அந்த நதிகள், 3வது விஷயம் அந்த பகுதியோட டெம்பரேச்சர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னை அப்படின்றது வங்காள விரிகுடாவோட இணைஞ்சது. அதே மாதிரி தூத்துக்குடி அப்படின்றது அரபிக்கடல் பகுதிகளோட இணைந்தது. வங்காள விரிகுடாவில் கங்கை, கிருஷ்ணா, கோதாவரியின் 3 நன்னீர் நதிகள் வந்து இணையுது. அதே இது வங்காள விரிகுடா டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரி செல்சியஸ்லேருந்து 31 டிகிரி செல்சியஸ். ஆனால் அரபிக்கடல் வந்து இதை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப வேகமாக என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகி எவாபரேட் ஆகி போயிடும். வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் அந்த சால்ட்டி கண்டென்ட் எல்லாம் கீழே வந்து இந்த கடல் நீர்லேயே வந்து நின்றும். ஸோ அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கடல் தண்ணி ஃபுல்லாமே வந்து ஹை சால்ட்டியாக இருக்குது. இதுதான் மெயின் ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா அரபிக்கடல் பகுதிகளில் வந்து அந்த அளவுக்கு நதிகள் வந்து நன்னீர் நதிகள் இணையிறது கிடையாது. அதே மாதிரி அந்த அளவுக்கு பருவமழை பெய்யறது கிடையாது. இதான் வந்து மெயின் ரீசன். ஸோ ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து நமக்கு 4 பெருங்கடல் இருக்குன்னு தெரியும். இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக், அட்லாண்டிக் இருக்குன்னு தெரியும். ஆனால் 2 பெருங்கடல்கள், அதாவது வேறு பெருங்கடல்கள் வந்து மீட் பண்ணும்போது அது நமக்கு ஒரு லைன் மாதிரியும் பவுண்ட்ரிஸ் மாதிரியும் தெரியும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அது இயற்கையாகவே அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஒவ்வொரு பெருங்கடலுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்குங்க. ஒரு கடலோட டென்சிட்டி அப்படின்றது வந்து அந்த கடலோட உப்புத்தன்மை, அந்த கடலோட டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும். ஸோ ஒரு கடல் இன்னொரு கடலோட மீட் ஆகும்போது அந்த டென்சிட்டியை வந்து பேஸ் பண்ணி அது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக, டென்சிட்டி கம்மியாக இருக்குது, டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதோட ரொம்ப ஸ்லோவாக என்ன ஆகும் அப்படின்னா மிக்ஸ் ஆகுங்க. ஸோ அதனால தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரிஸ் மாதிரி பார்க்குறதுக்கு தெரியுது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். ஆறில் சரி, குளமில் சரி, கடல் நீரில் இருக்கிறது எல்லாமே ஒரே வாட்டர், சேம் வாட்டர் தான். இப்போ நார்மலாக வந்து அது எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தானே இருக்கணும். பட் ஏன் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது?